நான் ஒன்றே ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ விஜய்க்கு அஃபேர் இருந்தால் என்ன பிரச்சனை? பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்மள மாதிரி அவங்களும் ஹியூமன் பீயிங் தான். சரியா? நம்ம லைஃப்பில் வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்கோமா? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? அந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து ஒருத்தன் வெளியே விட்டால் நம்ம தாங்குவோமா? மாட்டோம்ல. அதே மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் வந்து ஒரு செலிபிரிட்டி அப்படின்றனால அங்கே அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே பூந்து எட்டி பார்க்கணும்லாம் கிடையாது. ஸோ ஆக்டர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு பெரிய ஒரு ஃபேமு, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளும் கூட இந்தியாவில். இப்போ விஜய் பண்ணுற படத்தில் வந்து நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா? எஸ் கண்டிப்பாக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அவங்க பண்ணுற ஆக்டிங் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா ஒரு படத்தில்? எஸ் அதுக்கும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம காசு கொடுத்து தியேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்குறோம். சரியா? பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் எஸ் அந்த போர்ஷன் வரைக்கும் we do have all the rights. ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டெப்பு தாண்டி நம்ம பசங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜயோட பர்சனல் லைஃப்குள்ளே என்ன நடந்தாலும் சரி, விஜய்னு கிடையாது, நார்மலாகவே ஜென்ரலாக ஒரு பெரிய செலிபிரிட்டி பர்சனல் லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்குள்ளே பூந்து சிபிஐ வேலை என்னெல்லாம் பண்ண முடியுமோ, ஏதோ வந்து கவர்மெண்ட் வந்து இதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம பசங்க இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஆனால் அவங்களோட 10ஆம் கிளாஸ் மார்க் வாங்கி பார்த்தீங்கன்னா அங்கே முட்டில் நிற்கும். நம்ம சினிமாவில் வந்து ஒரு ஆக்டரோட கேரக்டர் பார்க்குறோன்னா ரியல் லைஃப்லேயும் வந்து அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனில் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அந்த ஆக்டரோட தப்பு கிடையாது, அது வந்து நம்மளோட தப்பு. இப்போ நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸஸ் இருக்கும். ரைட்டா? நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், வெளியே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், அப்படியே வந்து சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா டோட்டலாக வந்து அப்படியே அம்பி ஆயிடும், வாய்க்கு எதுவும் திறக்க மாட்டோம். அவங்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கும்மா நடிச்சிட்டு இருப்போம், அம்மா ஏறி மிதிக்கிறது, அப்பா ஒதுக்கி பழகிறது, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ எல்லாருக்குமே வந்து நிறைய ஃபேஸஸ் இருக்குது. அவங்க வந்து எந்த மூஞ்சை வந்து நமக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து யாருக்குமே வந்து புரியறதில்ல. இப்போது விஜய் மேலே தப்பு அப்படின்னு சொல்லி அப்படின்னு ப்ரூவ் பண்ணி இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு புரியல.